உங்களுக்கு பூர்வீகம் என்ன மலேசியாவான்னு கேட்காதீங்க. போன வீடியோவில் ஒரு ஃபாரின் வெரைட்டியாக இருக்கிற ஒரு மூலிகை பழத்தை தான் பற்றி பார்த்தோம். அதாவது நோனி பழத்தை பற்றி பார்த்தோம். அதுக்கு முந்தின வீடியோவிலையும் மலேயன் ஆப்பிளை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறதும் மலேசியன் கோவக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால தான் அப்படி சொன்னேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா கோவக்காயை கசப்பாக தானே இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வேறு வகையான கோவக்காய், அதாவது மலேசியன் கோவக்கான்னு சொல்லுவாங்க. இதில் எந்த ஒரு கசப்புமே இருக்காதுங்க. சொல்ல போனால் நான் எங்கள் பசங்கள்கிட்ட எல்லாம் இது குட்டி வெள்ளரிக்காடா அப்படின்னு தான் நான் சொல்லி கொடுப்பேன். இதை நம்ம சமைக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இதில் கொஞ்சம் இளங்காயை நம்ம பறித்து அதை சாலட் பண்ணி சாப்பிட்லாம். அதாவது வெங்காயம், மாங்காய், கொஞ்சம் கோவக்காய், தயிர் எல்லாத்தையும் சேர்த்து சாலட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இதை ஒருவேளை காலை சாப்பாடாகவே எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இதை சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். மறுபடியும் சாப்பிட்ணும் போலவே இருக்கும். டேஸ்ட்டு சும்மா அள்ளுங்க. இதில் முக்கியமாக மெடிசன் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் இருக்குது. இரத்த சக்கரை அளவையும் கட்டுப்படுத்துது. அப்புறம் இதோட வளர்ப்பு முறைன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாவக்காய், புடலங்காய் இதுக்கெல்லாம் பந்தல் போடுவோம்ல, அதுக்கெல்லாம் பந்தல் போடுற மாதிரி பந்தல் அமைச்சு நம்ம போட்டோன்னா நமக்கு காய் நிறைய கிடைக்கும். சில பேர் இடம் இல்லாதவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலி அமைப்பில் வலை வச்சு கட்டி அதில் இதோட கொடிகளை படர விட்டு காய்க்க விடுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அதில் எல்லாம் காய்ப்பு குறைவு தான். நம்ம பந்தல், அதாவது புடலம் பந்தல் மாதிரி போட்டு நம்ம இதை பராமரிச்சுட்டு வந்தால் தான் நமக்கு காய்ப்புங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய நான் இதை பற்றின டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் மலேசியன் கோவக்கான்னு எதுக்கு வந்ததுன்னு, பேர் எப்படி வந்ததுன்னு மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கே அது தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்மளோட சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.